பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. பதிவு நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. உத்தரவு வரதுக்கு 6 மாசம் ஆகும். அதுக்குள்ள 50 பிளாட் வித்திருப்பீங்க. 50 × 5000 2 லட்சம் ரூபாய் நீங்க தண்டனை கட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. Why should pay unwanted penalty அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை ரேஸ் பண்ணேன். ரொம்ப நகைச்சுவையா தலைமைச் செயலாளராக இருந்தவர், சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர், ரொம்ப சீப்பான திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அது அவர் முன்னாடி நேருக்கு நேரு அவர் முகத்துக்கு நேராகவே சொல்லிட்டாங்க. நீங்க சீஃப் செக்ரட்டரியா இருந்த ஒரு நபர் சார், நீங்க நீங்க கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு, அதனால இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாட் யூ மீன் அப்படின்னாரு. ஆமா சார், எஸ். நீங்க என்ன, அதாவது ஒரு 2 ஏக்கர் லே அவுட் போட்டா ரேரா அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஒரு திட்டத்தை பதிவு செய்து கொடுக்குற வேலை மட்டும்தான் அவருக்கு. அவர் ரோடு போட்டிருக்காங்களா, ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்களா, ஓவர் ஹெட் டேங்க் கட்டியிருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கணுமா, அதுக்கு ஒரு ட்ரோன் கேமரா வச்சு அது ஜியோ மேப்பிங் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணுமா, அதுக்கு ஒரு 25,000 30,000 தண்டமா விதிக்கணும். கண்டிப்பா நேரலை ஃபேராவோட நேரலையில டிடிசிபி ஆபீசர், சிஎம்டி ஆபீசர்ஸ், நேரா ஆபீசர்ஸ், பொலிட்டிக்கல் பர்சன் பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வீணான வேலை, இதெல்லாம் தேவையற்ற வேலை. நல்லா புரிஞ்சுக்க. அதே போல கட்டணங்களும் பன்மடங்கு உயர்வு. கட்டணங்களும் உயர்வு. நான் அடுத்தது கேட்டேன், சார் நாங்க லேஅவுட் போட்டா 25,000 ஸ்கொயர் ஃபீட் தான் சேலபிள் கொடுக்குறீங்க, ஆனா 43,560 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் நீங்க கட்டணம் வாங்கிக்கிறீங்க. முன்னாடி இருந்த ரேரா நீங்க ரோடு, பார்க்கு அண்ட் டான்ஜெட்கோ பப்ளிக் பர்பஸ்க்குலாம் கிடையாது, ஒமிட் பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்குறீங்க சார் அப்படின்னா, நான் சேர்த்து தான் சார் அப்ரூவ் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்ப அதையும் சேர்த்து வித்துட்டுமா சார்னு கேட்டேன். அது சொல்றேன், மதுரையில விக்கிறாங்க அப்படின்னாரு. அப்ப மதுரைக்கு மட்டும் அதை கொடுங்க சார் அப்படின்னா. ரொம்ப நகைச்சுவையா இருக்குங்க, ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. அதிகாரம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம முன்னாடி பேசின செக்ரட்டரி சொன்னாரு, நல்லவர்களிடத்துல பணம் இருந்தா 4 பேருக்கு உதவி செய்வாங்க. நல்லவர்களிடத்து அதிகாரம் வந்தாதான் 4 பேருக்கு உதவி செய்ய முடியுது. அப்ப இவர்களை யாரும் நீங்க தான் முடிவு பண்ணணும், நான் சொல்றதுக்கு இல்லை. அதனால தயவு செய்து நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், ஒன்றிணைத்து இருக்க வேண்டும், அமைப்பாய் இல்லாம கூட்டு அமைப்பாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த அமைப்பு துவக்கப்பட்டோம். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க எப்ப போனாலுமே இந்த நிர்வாகிகள், இந்த அமைச்சர் பெருமக்கள் எனக்கு ஒரு நகைச்சுவை, ஒரு கேள்வி கூத்துக்கு எனக்கு ஒண்ணுமே எனக்கு இதை எப்படி அவங்க கிட்ட ரெப்ரசென்ட் பண்றதுன்னு தெரியல. நான் ஒரு ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட் சார், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிரச்சனையா சார்? அப்ப நான் தனிப்பட்ட முறையில் அணுகி போறேன். நான் எதுக்கு ஃபெய்ராவோட பிரசிடென்டா வரணும்? ஃபெய்ராவோட பிரசிடென்டா போறேன், என் குடும்பம் ஃபெய்ரா, என் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினருக்கு பிரச்சனைன்னு போறேன். தனிப்பட்ட முறையில பிரச்சனையா சார்? ஆமா சார், எஸ். என் குடும்ப உறுப்பினருக்கு பிரச்சனை, என் பிரச்சனை தான். அதை சரி பண்றதுக்கான முயற்சி என்னன்னு பாருங்க சார். அதை நீங்க முயற்சி எடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துங்க. அதுதான் எனக்கு வேணும். ஏன் தனிப்பட்ட முறை பிரச்சனை? நீ என்னைக்கு என் தனிப்பட்ட முறை பிரச்சனை தீர்க்க வந்த? நீ 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தனிப்பட்ட பிரச்சனையை காது கொடுத்து கேட்டு பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தா இப்படி ஒரு எதிரி தலைவலியோட உருவாக்க மாட்டான். 15 வருஷத்துக்கு முன்னாடி என் தனிப்பட்ட பிரச்சனையை கேட்காம இன்னைக்கு அமைப்பாய், ஒரு ஆளுமையாய், ஒரு கூட்ட அமைப்பாய் இன்னைக்கு ஒரு வலிமையா நின்னதுக்கு பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிரச்சனையா சார் கேட்டா இது கேலி கூத்து தானே, நகைச்சுவை தானே, நக்கல் நையாண்டி தானே. அதனால தயவு கூர்ந்து நண்பர்களே, எனக்கே இந்த நிலைமைகளுக்கு சொன்னால் நம்முடைய தொழிலை முன்னெடுக்கின்றவர்கள் எந்த அளவுக்கு நீங்க எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பயணம் செய்யணும் நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இப்ப பாருங்க, சமீபத்துல இந்த உட்பிரிவு எண்ணுக்கு இன்னைக்கெல்லாம் செய்தித்தாளை பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு நகைச்சுவை. 5 ஏக்கர் லேஅவுட் போட்டாலும் பக்கத்துல இருக்கிற இடம் அதுவும் 4 ஏக்கர். ஒருத்தர் எனக்கு காலையில போன் பண்ணார், சார் கள்ளக்குறிச்சி சார், சின்ன சேலம் சார், 4 ஏக்கர் நான் பதிவு பண்ண போறேன் சார், எனக்கு லேஅவுட்டா தான் பதிவு பண்ணணும் சார், ரிஜிஸ்டர்கிட்ட கொடுங்க போன். ரிஜிஸ்டர்கிட்ட சார், ஓகே சார், அவர் லேஅவுட்டாவே ஸ்கொயர் ஃபீட்டே பண்ணிடுவாரு, பிளாட் நம்பர் போட்டு பதிஞ்சிருவாரு. நீங்க பதிவுத்துறை சட்டப்பிரிவு 1908 22A இது அன்அப்ரூவ்டுன்னு சொல்லக்கூடாது சார், நீங்க பதிஞ்சிருங்க சார், நான் அவரை பணம் கட்ட சொல்லிடுறேன் சார். சார் அது எப்படி சார் முடியும் அப்படின்னாரு. அப்ப என்ன சார், என்ன வேல்யூ இருக்கோ வேல்யூ பண்ணுங்க. பக்கத்துல லேஅவுட் இருக்குதா, அதனால பக்கத்துல இருக்கிற இடத்தையும் ஒரு லேஅவுட் வேல்யூ தான் பண்ணுவாராம். விவசாய நிலத்தை லேஅவுட் வேல்யூவா தான் பண்ணுவேன்னு சொன்னா பதிவுத்துறையுடைய வருவாய், பதிவுத்துறை மார்த்தட்டி கொள்கிறது. நாங்க இத்தனை கோடி சம்பாதிச்சோம், அத்தனை கோடி சம்பாதிச்சோம். ஏன் அப்பா விட்டு சொத்தை சம்பாதிச்சீங்க? 5,000 ரூபாய் உள்ள மதிப்பை 50,000 ரூபாய் ஆக்கி அதுல இருந்து நீங்க ஸ்டாம்ப் டியூட்டியை முத்திரை தேங்க. இதெல்லாம் எனக்கு வேற மாதிரி வருது. ஏன்னா கடந்த டிசம்பர் வேற சும்மா இல்ல, ஊர் தாலியெல்லாம் அறுத்து மகளிர் உதவித்தொகை தேவையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் டேக்.
அதனால அது எனக்கு பேச பேச வேற மாதிரி வந்துருது. அந்த அளவுக்கு உச்சபட்ச ஒரு கோபம் இருந்தாலும் நகைச்சுவையோடு புன்னகையோடு இவர்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு வலு சேர்க்கணும்னா நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்னுடைய நிலத்தை நான் விற்பதற்கு யாரையெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது பாத்தீங்களா? கையெழுத்து அரை மணி நேரம் டிராயிங் வரைய வேண்டிய பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் போய் கை கட்டிட்டு நிக்க வேண்டிய நிலைமைக்கு என் நிலத்தை நான் வந்து சொத்து பரிமாற்ற சட்டத்துக்கு உட்பட்டு 2-3 பிரிச்சு வைக்க முடியல. கேட்ட வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்ணணும். என்னுடைய சொத்து பரிமாற்ற சட்டம் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ரைட் இருக்கா இல்லையா? அட்வொகேட் சுந்தரபாண்டிய ராஜா, என் உரிமையை கூட என்னால உரிமையோட விற்க முடியல. இந்த நிலை மாநிலம் முழுவதும் தொடர்கிறது. அதனால தயவு கூர்ந்து நீங்க எல்லாம் உங்க நண்பர்கள் எல்லாம் இணைங்க. வலிமையா இருப்போம், ஒற்றுமையா இருப்போம். நம்ம ஒருத்தங்க ஒரு பிரச்சனை ஹென்றிக்கு தானே பிரச்சனை. நம்மனா வந்து அமைச்சர் டாஸ்க் கட்டாரா கொடுத்துட்டு பண்ணிடலாம், அதிகாரி டாஸ்க் கட்டாரா கொடுத்துட்டு பண்ணிடலாம். இப்படி தனியா போய் பண்றதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வந்து வளருது. அதனால ஒரே குடையின் கீழே ஒன்றாய் நிற்போம், ஓரணியில் நிற்போம். என்னெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கு ஓங்கி குரல் கொடுப்போம். நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை நாமே சரி செய்வோம். அதனால நீங்க எல்லோரும் ஒற்றுமையா இருங்க, பேரா வளப்படுத்துங்க, உறுப்பினர்களை இணைங்கன்றத திரும்ப சொல்றேன். வரக்கூடிய ஏஜிஎம் திருவண்ணாமலையில நம்ம நடத்துறோம். இப்பொழுதுமே சென்னை கோயம்புத்தூர் அப்படிங்கிறத மாற்றி இந்த முறை திருவண்ணாமலைக்கு ஒரு திருப்பமா இருக்கும். அதனால இந்த திருவண்ணாமலை மண்ணுல இந்த ஏஜிஎம் நடத்திட்டு அடுத்த ஏஜிஎம்குள்ள சொந்த இடத்தை வாங்கிட்டு இயன்றால் அடுத்த ஏஜிஎம் 8வது கூட மிகச்சிறப்பா மகிழ்ச்சியா ஆனந்தமா நாம் நினைக்கிற இடத்துல நாம் அதை கொண்டாடுவதற்கான முயற்சி எடுப்போம். இந்த கூட்டமைப்பினுடைய இந்த சென்னை மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு நேர காலத்தை ஒதுக்கி ஆர்வத்தோடு ஈடுபாடோடு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உடல் நிறைந்த பாராட்டுகளையும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் வீட்டுமனை பிரிவுகளை வந்து ஏற்படுத்துறாங்க. இப்ப குன்றத்தூர்ல கூட நம்முடைய நண்பர் விஎல்சி ப்ராப்பர்ட்டிஸ் திரு விஎல்சி பிரேம் அவர்கள் வந்து ஒரு சைட்டை லான்ச் பண்றாரு. யாருக்காவது பில்டர்ஸ்க்கு நீங்க வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு இடம் வேணும்னா கண்டிப்பா ஒரு 250 ரூபா 300 ரூபா அவர் விற்கிற ரேட்ல இருந்து கம்மி பண்ணி கொடுத்து வீடு கட்டுறதுக்கு வந்து கொடுக்குறேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்படி யாராவது நீங்க வேணும்னா ஒரு 250-300 ருபீஸ் கம்மியா பில்டர்ஸ் வந்து வீடு கட்டுறதுக்கு கொடுக்குறாரு. எந்தவித அட்வான்ஸ் இல்லாம நீங்க வீடு கட்டி கொடுக்கலாம். அதே போல நம்முடைய நிறைய பேர் இண்டிவிஜுவலா அட்ரஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன மார்க்கெட்டிங் வந்து பண்றதுக்கு சைட்ஸ் நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அப்படி யாரெல்லாம் நீங்க மார்க்கெட்டிங் சைட்ஸுக்கு நீங்க வந்து இருக்குதோ அதை நீங்க நிறைய நம்முடைய பெயரால இருக்கிற அத்துறை ஜாம்பவத்தில் மிகச்சிறப்பான முறையில பண்றாங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்க லேஅவுட் சைட் லான்ச்சிங் கொடுத்தாலும் சரி, லேஅவுட்டுக்கு பண்ணி கொடுத்தாலும் சரி, முதலீடு பண்ணாலும் சரி, எல்லா வகையிலும் கூட்டு முயற்சி செய்து நம்ம வந்து அதை விற்பனை செய்யறதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து முன்னெடுக்கலாம். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை வியாபாரங்களும் முன்னெடுப்புகளுக்கும் நீங்க தான் பொறுப்பு. தலைவர் பொறுப்பாக மாட்டேன். ப்ராப்பரா டிரான்ஸ்பரன்சியா பேசிக்கிட்டு எழுத்துப்பூர்வமா உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு நியாயமான முறையில தர்மத்தின் அடிப்படையில நீங்க வியாபாரத்தை பண்ணுங்க. ஸோ ஏன்னா தலைவர் சொல்லிட்டாரு நம்ம பண்ணிடலான்னு கண்மூடித்தனமாலாம் யாரும் பண்ணிடாதீங்க. அது தலைவரே கேட்டாலும் பண்ணிடாதீங்க. ஓ ரைட் சார். கார் நம்பர் 4043 யாருக்கு சார்? 4034 4034 சார் இங்க இருந்தா சரவணன் சார் உங்க சரவணன் சார் சரவணன் சார் சாவி மட்டும் கொடுங்க, நீங்க உட்காரு. வாங்க ராஜா அண்ணா வாங்க. நம்ம முடியறதுக்குள்ள நம்ம கருப்பியா ராஜா அண்ணா வந்துட்டாரு. அவருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டடம் சொந்த கட்டடம் அமைக்கிறதுல ரொம்ப தீவிரமா ஆக்கப்பூர்வமா செயல்பட்ட ஒரு நபர் அண்ணன். அதனால விரைவில் அந்த சொந்த கட்டடம்ன்றதா என்னுடைய கனவும் இலக்கும். அதுக்கான முயற்சிகளை முன்னெடுங்க. யாருக்காவது ஏதாவது உங்களுக்கு பதிவுத்துறையிலையோ அல்லது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலேயோ அல்லது சிஎம்டிஏவிலையோ அல்லது டிடிசிபிலையோ சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்க இந்த திருப்பூரூர் யூனியனு, இந்த காட்டாங்குளத்தூர் யூனியனு, இந்த படப்பை யூனியனு, இந்த பூந்தமல்லி, இந்த புழல், சோழாவரம், இப்படி சென்னையை சுத்தி இருக்கிற புறநகர் பகுதிகளெல்லாம் நஞ்சை நிலத்தை பச்சையா கூறு போட்டு ஒரு பொறுப்பு போலியா அப்ரூவ்டு வாங்கி விற்குது. அதுல அசோசியேஷன்ல இருக்கிறவங்க கூட தவறுதலா நீங்க போய் மாட்டிக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்றீங்க. எனக்கு வந்து இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. அதை நெஞ்சுறுதியோடு நான் வந்து நேர்மையா அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன். நீங்க வந்து சப்டிவிஷன் அப்ரூவ்டுங்கிறது எலிஜிபிலிட்டி இருக்கு. எப்படி எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா, நீங்க
ஒரு 24 சென்ட் மனையை நீங்க வந்து நிலத்தை பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட டிடிசிபி ஆபீஸ்ல நீங்க அப்ரூவலுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும். அந்த டிடிசிபி ஆபீஸ் டிஎன்சிடிபிஆர் விதி 47 படி 24 சென்ட்டுக்குள்ள நிலம் இருந்தால் 8 வீட்டுமனை பிரிவு 8 யூனிட் வரைக்கும் நீங்க வந்து லேஅவுட் போடுறதா இருந்தால் அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி துணை அதிகார குழு வந்து சம்பந்தப்பட்ட பிடிஓ ஆபீஸ் டிடிசிபி, நகராட்சியில சம்பந்தப்பட்ட நகராட்சி, பேரூராட்சியில சம்பந்தப்பட்ட பேரூராட்சி, மாநகராட்சியில சம்பந்தப்பட்ட ஜோனல் ஆபீஸ், இப்படித்தான் அதிகார வரம்பு கொடுத்துருக்காங்க. சிஎம்டிஏவில் நீங்க அப்ளை பண்ணாலும் டிடிசிபில அப்ளை பண்ணாலும் 24 சென்ட்டுக்குள்ள இடம் இருந்து அது நீங்க 8 யூனிட்டுக்குள்ள பண்ண போறீங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட லோக்கல் பாடிக்கு காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த லெட்டர் அடிப்படையில நீங்க சப்டிவிஷன் பண்ணா மட்டும்தான் இனி வரும் காலங்களில் நீங்க கைட்லைன் வேண்டிய சிச்சுவேஷன் பண்ண முடியும். நான் இதை வந்து வேண்டுகோளாவும் எச்சரிக்கையாவும் உங்களுக்கு சொல்றேன். அதை விட்டுட்டு தலைவரே நாங்க மாட்டிக்கிட்டோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நானும் போய் எங்க கை கட்டிக்கிட்டு தலையெல்லாம் சொரிய முடியாது. ஏற்கனவே பல முறை உங்களுக்காக தலையை கட்டிக்கிட்டு நாங்க வந்து நிறைய தலையை சொரிஞ்சிட்டேன், கையை கட்டிக்கிட்டேன், நிமிர்ந்து நிற்க வேண்டிய இடத்துல குனிய வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டது. காரணம் நீங்க எப்படி பணத்தை சம்பாதிச்சிருப்பீங்க, எப்படி எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, நீங்க அங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, என்ன செட்பேக் இருந்திருக்கும், என்ன பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க, வட்டிக்கு கொடுத்த உங்களை எப்படி கொட்டுவான், நிலத்தினுடைய உரிமையாளர் என்ன பண்ணிருப்பான், மார்க்கெட்டர் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை எஃபோர்ட் போட்டு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு என்னெல்லாம் வேலை பார்த்திருப்பான், இதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்காக போயிட்டு நான் வந்து ஏதாவது நேர்மையாகவும் நெஞ்சுறுதியோடும் நெஞ்சை நிமித்தி பேச வேண்டிய நானு தலை குனிஞ்சு கூலி குறுக்கி அவங்க இடத்துல பேச வேண்டிய ரெக்வஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னடா இது நிறைய சும்மாலாம் வந்து உண்மையை பார்த்து இன்றைக்கு வந்து அவர்கள் மிக தெளிவான முறையில இருக்கிறார்கள். சப்டிவிஷன் அப்ரூவல் இனி வரும் காலங்கள்ல நேர்மையற்ற முறையில முறையான வழியை வந்து நீங்க அப்ரூவல் வாங்குறேன்னா அதெல்லாம் பதிவு பண்ண மாட்டாங்க. அதனால அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க சதுரடி ஏதோ 30,000 கிடைக்குது, 35,000 கிடைக்குதுன்னா கூடுதலா சேலபிள் ஏரியா கிடைக்குது, ஓஎஸ்ஆர் சேவ் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு அப்படிலாம் போயிட்டு நீங்க சப்டிவிஷன் அப்ரூவலாம் இது என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஆலோசனை, எச்சரிக்கை இது வேணா எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணாதீங்க, நேர்மையான முறையில பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 24 சென்ட் வரன்முறையில வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு நஞ்சை நிலத்தை ஒரு ஃபேக்கா ஒரு ஆர்டரை வச்சு அதை ப்ராப்பரா இப்ப கிஃப்ட் கொடுத்து 8 யூனிட் சப்டிவிஷன் அப்ரூவல் ஒரிஜினலா வாங்குறீங்க. அந்த சப்டிவிஷன் அப்ரூவல் என்கிற குழந்தை முறையற்ற தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்ததுன்னு கூட சொல்ல முடியாது. தாய் தந்தையே இல்லை, இல்லாதவனுக்கு எப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு தெரியல. அதனால இதை விட இன்னும் விளக்கமா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால அன்பு கூர்ந்து அந்த சப்டிவிஷன் அப்ரூவல்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, முறையா வாங்குங்க. ஏன்னா நம்ம தொழில் பண்றோம், நாளைக்கு வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது. லேண்ட் எல்லாம் முழுமை திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க மாநிலம் முழுவதும். உங்க நிலங்கள் மாநிலங்களை நீங்க எங்க வச்சிருந்தாலும் மாநகராட்சி முழுவதும் முழுமை திட்டம் முடிஞ்சிடுச்சு. 2வது நகராட்சி முழுவதும் முழுமை திட்டம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 3rd ஃபேஸா வந்து பேரூராட்சிகள் எல்லாமே அம்ருத் திடீர்ல முழுமை திட்டம் கொண்டு வர போறாங்க. அதனால அந்த முழுமை திட்டத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. இந்தியாவில் இருக்கிற 32.87 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இடத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிலம் வெறும் 1,30,058 சதுர கிலோமீட்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 19% லேண்ட் முழுமை திட்டத்துக்கான பணிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க. டிராப்டிங் போட்டுட்டாங்க. நீங்க எங்கேயாவது பேரூராட்சியில, மாநகராட்சியில, நகராட்சியில இடங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்க நிலம் என்னவா இருக்கு டிராப்டிங்ல பாத்துக்கங்க. ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டியது இருந்தா இப்பவே மாற்றம் செஞ்சுக்கங்க. ஏன்னா பப்ளிக்கோட ஒபினியன் சஜஷனுக்கு வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்க அப்ரூவல் வாங்கிக்கணும்னு என்னுடைய அன்பு வேண்டும்.